மண்ணுக்குள்ளிருந்து தோண்டி எடுக்கப்படும் குட்டி குட்டி பொக்கிஷங்கள். தாய்க்கு நிகரா இப்படி ஒரு பாதுகாப்பா? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட முட்டைகள் எடுத்திருக்காங்க. கடல் ஆமைகள் பொதுவா ஜனவரி மாதத்துல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கடல்ல இருந்து கரைக்கு வந்து குழி தோண்டி முட்டையிட்டு அந்த முட்டை இருக்கிற தடத்தை அப்படியே மறைச்சிட்டு மறுபடியும் கடலுக்குள்ள போயிடும். அந்த முட்டைகள் பொறிஞ்சு அதுவே தானா அந்த குட்டிகள் எல்லாம் கடலுக்கு போறதை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் நாகை மாவட்டத்துல இருக்கக்கூடிய காமேஸ்வரம் அப்படின்ற கடற்கரையில ஆமைகள் அங்க இருக்கக்கூடிய மணல்ல குழி தோண்டி முட்டையிட்டு போயிருக்கு. இதை தொடர்ந்து இதை பாதுகாக்கிற விதமா வனத்துறையினர் அங்க வந்திருக்காங்க. ஆமைகள் சராசரியா 100ல இருந்து 170 முட்டைகள் இடுமா. இந்த முட்டைகளை நாய், கீரி, பிள்ளையரை தொடர்ந்து பறவைகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற விதமா வனத்துறையினர் அங்க வந்திருக்காங்க. மணல்ல இருக்கக்கூடிய அந்த முட்டைகளை எடுத்து பாதுகாப்பா 9 குஞ்சு பொறிப்பகங்கள்ல பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆமைகள் முட்டையிட்ட அந்த இடத்திலயுமே மூங்கில் வலைகளை வச்சு அதை மூடி பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்களாம். 100க்கும் மேற்பட்ட ஆமைகளுடைய 10,000க்கும் மேற்பட்ட முட்டைகள் இப்ப சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறமா பத்திரமா கடல்லையும் விடுவாங்களாம். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்சலோ, டாக்டர்